அப்புக்குட்டி எங்கடா போன? ஐயோ ஐயோ, நான் எங்க போய் தேடுவேன்? ஐயோ அப்புக்குட்டி எங்கடா போன? ஐயோ மச்சான், என் அப்புக்குட்டிய இங்கதானே போட்டேன்னு சொன்னாரு. அப்புக்குட்டிய காணுமே. அம்மா கண்ணி தாயம்மா, என் குழந்தை என் கண்ணுல காமிச்சிருமா? என் குழந்தை என் கண்ணுல காமிச்சிரு. எனக்கு குழந்தை வேணும். என் கண்ணுல காமிச்சிருமா? நான் உன்னை நம்புறேன். நீ என் குழந்தை என் கண்ணுல காமிப்பேன்னு நம்புறேன். குழந்தை ஐயோ அப்புக்குட்டி, நீ எனக்கு கிடைச்சிட்டடா. ஐயோ டேய், அப்பா உன்னை இப்படி குழியில இறக்கிட்டாருன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாத, அழாத. நம்ம மேல ஒரு கோபமா இருக்காரு. நிச்சயமா ஒரு நாள் நம்ம மேல இருக்கிற கோபம் எல்லாம் மாறும். அப்ப உன்னையோ உன்னோட தம்பியையோ நிச்சயமா ஏத்துப்பாரு. அது வரைக்கும் நாம தாண்ட பொறுமையா இருக்கணும். நீ ஒன்னும் அழாத, உன்னை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். வா வீட்டுக்கு போலாம். வா. என்னடா? ஐயோ மச்சான், இந்த பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே, ஒண்ணும் ஆகல. நாய்க்கு ஏதாவது புறாண்டி இருக்கும்னு நினைச்சேன். இந்த பொம்மை குப்பத்தூர்ல தூக்கிப்பட்ட மாதிரி நாளைக்கு உன்னையும் தூக்கி போற மாதிரி நடந்துக்காத. எனக்கும் சுப்ரியாக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேனா, இந்த பொம்மை குப்பத்தூர்ல கிடந்ததுல உனக்கும் அதே நிலைமை தான். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. ஹேய், என்ன முறைக்கிற? ஓ, இங்க நடந்ததுல இந்த மகளிர் அமைப்பு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அவங்க கிட்டலாம் சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஆசையா இருக்கா? அப்படியெல்லாம் உனக்கு நினைப்பு வந்தா இந்த நிமிஷத்தோடு மறந்துரு. இல்ல சொன்னதை செஞ்சிருவேன். சாமி, நீதான் என் குழந்தைய காப்பாத்தணும். வா அப்புக்குட்டி, இனி உன்னை யாரு கண்ணிலையும் படாம நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். பொண்ணு சக்தி எப்படிப்பா இருக்கா? நான் கொடுத்த குங்குமப்பூவை சக்தி கிட்ட கொடுத்துட்டியாப்பா? கொடுத்துட்டு கொடுத்துட்டியா? சீக்கிரம் தகவல் வரும். சக்திக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அவ மாசமா இருக்கிற இந்த நேரத்துல அவளை வீட்டுல வச்சு பாத்துக்கறணும். பாவம், சக்திக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனை. சின்னதா, நீ எங்க கூட வந்திருக்கலாம். சக்தி உன்னைய ரொம்ப கேட்டுச்சு. அதான் நான் சொன்னேன்லப்பா, சக்தியை பார்த்தா நான் அழுதுருவேன்னு. நான் அழுதா சக்தியும் அழுதுருவா. சக்திய என்னால ஜெயிலுக்குள்ள பார்க்க முடியலப்பா. பொண்ணு சக்தி ஏதாவது சொன்னாலப்பா? சொல்லிச்சு சின்னதா. எப்பவும் போல வீட்டுல உள்ளவங்களை நல்லபடியா பாத்துக்கிறேங்கன்னு சொல்லிச்சு. என்னை நினைச்சு அங்க யாரும் கவலைப்படவானா, நான் சீக்கிரமா வெளியே வந்துடுவேன்.
நான் இந்த தப்பு செய்யல மாமான்னு சொல்லிச்சு சின்னதா. பொண்ணுரங்கம், எல்லா ஆதாரமும் சக்திக்கு எதிரா இருக்கே, அப்புறம் எப்படி வெளியே வருவா? சக்திக்கு எதிராக ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கடவுள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். பாதிக்கப்பட்ட என் அப்பா உசுரோட தான் இருக்கிறார். ம், அவர் மட்டும் எந்திரிச்சு என்ன சுட்டது சக்தி இல்லைன்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே நான் சக்தியை வெளியே கொண்டாந்துருவேன். அது மட்டும் இல்ல சின்னதா, சக்தி என்கிட்ட பெரிய மாமாவையும் நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஏன்னா அவரை சுட்டவங்க அவர் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு மறுபடியும் அவர் கொல்ல தந்திரமா முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு சின்னதா. சின்னதா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிச்சு. என்னப்பா? நம்ம மதனு பூமிகாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ண கண்ணாலம் பண்ணாலும் பண்ணுவாருன்னு சக்தி சந்தேகப்படுது. ஐயோ, நீங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறங்க, பாவம் பூமிகா அப்பாவே பொண்ணுன்னு சொல்லிச்சு. ஏன் சின்னதா, இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா? எதுக்கு இப்ப என் அண்ணன் மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்க? அவன் என்ன அந்த மாதிரியான ஆளா? ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? ரோஜா, நெருப்பு இல்லாம புகையாது. ஏற்கனவே மச்சான் பூமிக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம்ல. அதுக்காக இருமா, என்ன ஏதுன்னு நான் கேட்டு விசாரிச்சுக்கிறேன். சின்னதா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா? நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது என் அப்பாவை கொண்டுட்டு அந்த பழிய சக்தி மேல போட்டு நிரந்தரமா அவளை செயலுக்கு அனுப்ப யாரோ முயற்சி பண்றதா தெரியுது. என்னை அனாதையா நிக்க வைக்கணும்னு யாரோ சதி பண்றாங்க சின்னாத்தா. அந்த சதியை முறியடிக்கணும்னா எங்க அப்பாவை காப்பாத்துறதே ஒரே வழி. அவரு கண்ணை திறக்கிற வரைக்கும் அவர் பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிற போறேன். முதல்ல சக்தியை செயல்ல இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும். அதுக்கு பிறகுதான் அந்த கொலைகார கும்பலை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும் சின்னாத்தா. எனக்கு என்னமோ என் அண்ணனுக்கு எதிரிங்க யாரும் இருக்கிறதா தெரியல. அவரை வெறுத்த ஒரே ஆள் சக்தி தான். அவதான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கணும். சும்மா இருங்கம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் சக்தி கடுக்கிற எறும்ப கூட கொல்ல மாட்டா. என் அப்பா சக்தியை வெறுத்தாலும் சக்தி எங்க அப்பாவை வெறுத்ததில்ல. ராத்திரி உறங்க போகும்போது கூட மாமா சாப்பிட்டாரான்னு என் சக்தியை கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படிப்பட்டவ என் பொஞ்சாதி. நீங்கெல்லாம் பார்க்க தானே போறீங்க என் அப்பாவை சுட்டது ஆறுன்னு. ஏன் பொண்ணுரங்கம், உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆறு மேலன்னு நான் சந்தேகப்படுறது, என் அப்பாவை எந்திரிச்சு சொன்னதையும் தெரியும். போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ துப்பு கிடைச்சிருக்குதான். இருந்தாலும் அந்த உறுதியை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சின்னதா, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அந்த கொலைகார கும்பல் என் அப்பாவை எதனா பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நான் கிளம்புறேன். மாமா, நானும் வரேன். உங்களுக்கு துணையா இருக்கும். நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி காவல் இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவரோட அப்பாவை அவர் பாத்துப்பாரு. நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன யார் பாத்துக்கிறது? ஏற்கனவே இவர் அப்பாக்கு ஆபத்து இருக்குன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க போய் அந்த ஆபத்துல மாட்டிக்க வேண்டாம். ஏய், நீ அமைதியா இரு. மாமா, நான் உங்க கூட வரேன் மாமா. இல்ல முத்து, இது போலீஸ் கேஸ். என்னைய தவிர வேற யாரும் அங்க இருக்க கூடாது. அதனால நீ வீட்லயே இரு. நான் போய் அவரை பாத்துக்கிறேன். சின்னதா, இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. பொண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அக்கா தெய்வமா இருந்து நமக்கு துணையா இருப்பாப்பா. அவ நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராம பாத்து பாப்பா. சரி, நீ போய் சாமியை கும்பிட்டுட்டு போப்பா. வா. சரி. ஐயோ, நான் எந்த பக்கம்? சரி, இப்படியே போறேன். இது மட்டும் அசையாம நிக்குது. டேய் பொண்ணுரங்கம், நீ உங்க அப்பன் கூடவே இருந்து நீ அவரை காப்பாத்த போறியா? நீ என்னதான் கூடவே இருந்தாலும் நீ கொஞ்ச நேரம் கண்ணசந்தா போதும் அவர் கதைய முடிக்கிறதுக்கு. அவர் என் அண்ணனா இருந்தும் எனக்கு ஆதரவா பேசாம சக்திக்கு ஆதரவா பேசிட்டாரு. இனிமே அவர் உயிரோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவரை ஒரே அடியா கொன்னுட்டு அந்த பழைய சக்தி மேல போட்டாதான் எனக்கு நிம்மதி. டேய் பொண்ணுரங்கம், நீ உங்க அப்பனை காப்பாத்த கண்ணு மொழி, நான் உங்க அப்பனை கொல்றதுக்கு கண்ணை முழிக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பாரு. எங்க பூமிகா அக்காவை விட்டுட்டு சுப்ரியாக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் இருக்கும்போது விட்டுருவேனா? சுப்ரியாக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள இங்க வர வச்சுட்டு பூமிகா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள இங்க வர வைக்கணும். சுப்ரியாக்கா கிட்ட பூமிகா அக்காவை வச்சு
எல்லா உண்மையும் சொல்ல வச்சிடணும். ஹலோ, யாரு? ஹலோ சுப்ரியக்கா, நான் சங்கரி பேசுறேன். எந்த சங்கரி? என்னக்கா, என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பூமிக்கக்கா என்ன கோயில் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்களே, நான் கூட நீங்க சொன்ன போன் நம்பரை மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிட்டேனே, அந்த பொண்ணு பேசுறேன். ஓ, அந்த சங்கரியா? இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன சங்கரி, என்ன விஷயம்? அப்புறம் உங்க கல்யாண விஷயம்லாம் எப்படி போகுது? அதான் சொன்னேனே, அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணமா? அது எங்க நடக்க போகுது? ஹலோ ஹலோ சங்கரி, கேக்குறியா? அக்கா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சங்கரி, சத்தத்தையே காணோம். அக்கா நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன், என் வீட்ல தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? அதுவாக்கா, எனக்கு இப்ப ஜுரம் அடிக்குது. எங்க ஹாஸ்டலுக்கு வந்து நீங்க என்ன செக்அப் பண்ணி பார்த்துட்டு ஜுரத்துக்கு மாத்திரை தரீங்களா? நீங்க வர முடியுமாக்கா? வரேன் சங்கரி. ஆமா, உன் ஹாஸ்டல் எங்க இருக்கு? ஓ, அங்கதான் இருக்க உங்க ஹாஸ்டல். அது விவேகானந்தா ஹாஸ்டல் தானே? ஆமாக்கா, அதேதான்க்கா. எங்க ஹாஸ்டல் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சங்கரி. அப்பனா சீக்கிரம் வந்து மாத்திரை கொடுங்கக்கா, என்னால முடியல. இத பாரு, நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். நானே உன் ஹாஸ்டலுக்கு வந்து உன்னை செக் பண்ணி நல்ல மெடிசனா கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு சரியாயிடும். சரியா? தைரியமா இருக்கணும். சரிக்கா, வாங்கக்கா. நல்லா அக்காவா இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே உடனே வரேன்றாங்க. பூமிக்கு அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதுதான். ஹலோ, யாரு பேசுறது? பூமிக்கு அக்கா, நான் சங்கரி பேசுறேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி ஹாஸ்டலுக்கு வாங்க. எதுக்கு என்ன இப்ப வர சொல்ற? என்னக்கா இப்படி பேசுறீங்க? சுப்ரியாக்காக்கு ஃபோன் பண்ண, அவங்க உடனே வரேன்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்துல இங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நீயே அவங்கள வர சொன்ன? என்னக்கா, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. வந்து சுப்ரியாக்கா கிட்ட மதன் மச்சானுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இந்த கல்யாணம் நின்றும். ஐயோ வேண்டாம் சங்கரி, எனக்கும் மச்சானுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சுப்ரியா கிட்ட சொல்ல வேணாம். உனக்கு என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா அப்படி சொல்ற? இப்ப நம்ம விஷயத்த சொல்லலனா அவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க கல்யாணம் நடந்து போட்டுமே. இனிமே நம்ம அதை தடுக்க வேணாம். சொன்ன கேளு சங்கரு. அக்கா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி மாறி போன? நீயும் நானும் சேர்ந்து தானே சுப்ரியாக்கா கிட்ட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை தடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். இப்ப ஏன் சொல்ல வேணாம்னு சொல்ற? சங்கரி, மச்சான் கிட்ட இனிமே இந்த கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ணா உன்னை விஷவாசி போட்டு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னாரு? அதனால இந்த கல்யாணம் நடந்துட்டு போட்டோம் சங்கரி. எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். நீ என்னைக்கும் எனக்கு துணையா காலம் பூரா இருக்கணும். அட என்னக்கா நீ சுத்த பயந்தாங்கோலியா பேசுற? நாமெல்லாம் மலைநாட்டுக்காரிங்க. சிங்கம் புலிய கூட துரத்திட்டு போய் அதோட பல்ல புடுங்கி கழுத்துல மாட்டிக்கிறவங்க. நாமெல்லாம் உயிருக்கு பயப்படலாமா? உன் மச்சானால என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீ ஏன் பயப்படுற? நானே உன் உயிருக்கு பயப்படல, நீ ஏன் பயப்படுற? ஐயோ வேண்டாம் சங்கரி, இவங்க ரொம்ப பொல்லாதவங்க.
ஐயோ, அவர் யாரு வேணா கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ போகட்டும். விதி இருந்தா நான் வாழறேன், இல்லனா நான் என் பாட்டுக்கு இந்த வீட்ல ஒரு மூலையில முடங்கி கிடக்குறேன். ஐயோ அக்கா, என்னக்கா நீ? சங்கரி, நீ என் விஷயத்தை எதுவும் சுப்ரியா கிட்ட சொல்ல வேணாம். எனக்கு எனக்கு நீதான் வேணும். நான் அங்க வரமாட்டேன். அட போக்கா, நீ வரலனா என்ன? நானே எல்லா விஷயத்தையும் சுப்ரியா கையிட சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுறேன். ஏய், வேணாம் சங்கரி, சொன்னா கேளு. வேணாம், நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தாத. உனக்காக என் உயிர் போனா போட்டோம். உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணனே நான் சாவுறேன். சங்கரி, நீ வராத, அங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். சங்கரி, சங்கரி, சங்கரி. கடவுளே, எனக்கு உறவாவும் துணையாவும் இருக்கிற இந்த பச்சை குழந்தைய எதுவும் பண்ணிராத, எதுவும் பண்ணிராத. என் மச்சானுக்கு அந்த சுப்ரியாவுக்கு வேணா கல்யாணம் நடந்துட்டு போகட்டும். ஆனா சங்கரி உயிருக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. கண்ணி தாயம்மா, நீதான் சங்கரை காப்பாத்தணும், காப்பாத்தணும். அப்பா, சுப்ரியாக்கா வந்துட்டாங்க. சுப்ரியாக்கா வந்துட்டாங்க. பூமிக்காக்கா, சுப்ரியாக்காக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை அந்த மாதிரிலாம் நடக்கல. மக்கா, அது பாவம். அதுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது தப்பே இல்லை. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். சங்கரி, சங்கரி, வாங்கக்கா, 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. டாக்டர்னா உங்களை மாதிரி தான்க்கா இருக்கணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை தேடி வந்து பாக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒவ்வொரு டாக்டருக்கும் உயிரை காப்பாத்துற கடமை இருக்கு. நான் என் கடமையை செய்ய தான் வந்திருக்கேன். ஆமா சங்கரி, உனக்கு எத்தனை நாளா ஜுரம் இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து தான்க்கா. அப்படியா? சரி, வாய் தரேன். இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்க கூடாது. பூமிக்காக்கா விஷயத்த சொல்லி இவங்க கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட வேண்டியதுதான். ஏய், உன்னை தொட்டு பார்க்கும் போதும் சூடா இல்ல, தெர்மோமீட்டர்லயும் டெம்பரேச்சர் காட்டல. எதுக்கு போய் சொன்ன ஃபீவர் இருக்குன்னு? சுப்ரியாக்கா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை சொல்லணும்? அது பூமிக்காக்கா. சுப்ரியா, சுப்ரியா, உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம். அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண, நீ எங்க போனதா சொன்னாங்க, அதான் வந்தேன். நம்ம கல்யாண வேலையா தான் இருந்தேன். அப்போ சங்கரி எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா. பாவம் சின்ன பொண்ணு, அதான் வந்தேன். ஐயோ,
இவர் வேற காரியத்தை கெடுக்க வந்துட்டாரே. இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். சங்கரி, ஏய், ஆ? ஏய், எனக்கும் சுப்ரியாக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுக்கலான்னு பாக்குறியா? இதுக்கு மேல அந்த ஆண்டவனே வந்தாலும் எங்க கல்யாணத்தை தடுக்க முடியாது. நீ தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ சாப்பிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு எங்க விஷயத்துல தலையிட்ட ஏதாவது விஷ ஊசி போட்டு உன்னை கொன்றுவேன். எனக்கு உயிரை காப்பாற்றவும் தெரியும், உயிரை எடுக்கவும் தெரியும். நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்த சுப்ரியாக்கா கிட்ட சொல்லுவேன்.